ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என வர்ணிக்கப்படும் இயக்குனர் பாரதராஜா இன்று தனது இறுதி பிரியாவிடையை பெற்றிருக்கும் நிலையில் அந்த விடயங்கள் உட்பட்ட நிலவரங்கள் இன்றைய செய்தி வீச்சில் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம். இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் எனப்படும் பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான உலகளாவிய நிறுவனம் நடத்திய குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் எனப்படும் பூகோள அமைதி குறியீட்டின் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் இலங்கை அமைதிக்குரிய இடத்தில் 67வது இடத்தில் இருந்தாலும் தெற்காசிய பிராந்தியம் என வரும்போது அங்கு அமைதியாக உள்ள நாடுகளில் முதலிடத்தில் பூட்டானும் அதற்கு அடுத்தபடியாக இலங்கையும் உள்ளதாக இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஸ்ரீலங்காவின் ஊடகங்கள் ஒரு பெருமை நிலையாக பதிவிடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த பட்டியலில் இலங்கையை விட கடுமையாக பின்தள்ளப்பட்டு அமைதி குறைந்த நாடாக 99வது இடத்தில் பிரான்ஸ் உள்ள நிலையில் இவ்வாறான ஏட்டுச் சுரக்காய் அமைதி பட்டியல்கள் குறித்த ஒரு புரிதல் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கு நிச்சயமாகவே இருக்கக்கூடும். ஆனால் உலகின் அமைதி சுட்டிகளில் இலங்கைக்கு ஒரு முன்னேற்றம் இருப்பதாக கூறப்பட்டாலும் அந்த தீவில் வாழும் தமிழர்களின் அரசியல் உரிமைகள் குறித்த விடயத்தில் அமைதி நிச்சயமாகவே இல்லை என்பதை சொல்லிசை பாடகர் ஒருவருக்கு அண்மையில் நேர்ந்த கதை சொல்லிக் கொள்கின்றது. தமிழர்களின் அரசியல் பரப்பில் இந்த சொல்லிசை பாடகரின் கைது அதிர்வுகளை ஏற்படுத்த தெற்கில் கைதுகள் தொடர்பான வேறு சில அதிர்வுகளும் தீவிரமாக இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் ராஜபக்ஷ முகங்களில் ஒருவரும் 7 மூளைக்காரர் என்ற வர்ணிப்புக்குரியவருமான பசில் ராஜபக்சவுக்கு அனைத்துலக பிடியாணை ஒன்றை பிறப்பித்து உடனடியாக அவரை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருமாறு நீதிமன்றம் ஒரு உத்தரவை நேற்று அதிரடியாக பிறப்பித்திருப்பதால் இன்டர்போல் ஊடாக இந்த ஆணையை பெற வேண்டிய கட்டாயத்திற்கு ஸ்ரீலங்கா சிஐடியினர் இப்போது வந்திருக்கின்றனர். பசில் ராஜபக்ச 2024 இறுதிப் போதியில் அமெரிக்காவுக்கு சென்றவர் தான். அதன் பின்னர் அவர் நாடு திரும்பவில்லை. வழக்குகளுக்கெல்லாம் மருத்துவ காரணங்களை காட்டி சில தவணைகளை எல்லாம் பெற்றிருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் நாடு திரும்பாமல் உள்ள நிலையில்தான் சர்வதேச அளவில் ஒரு பிடியாணையை பிறப்பித்து, அதாவது இன்டர்நேஷனல் வாரண்டை பிறப்பித்து அதற்காக ஒரு பிரமாண பத்திரத்தை தயார்படுத்தும்படி நீதிமன்றம் நேற்று ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு கோரிக்கையை விடுத்துள்ளது. 2014 ஆண்டில் ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பான பரப்புரை நடவடிக்கைகளுக்காக பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு இப்போது பசில் ராஜபக்சவை இருக்குகின்றது. இதற்கு அப்பால், இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பால் வேறு சில காணி முறைகேடுகள், அதாவது மணி லாண்டரிங் எனப்படும் பணச்செலவை ஊடாக பணத்தை பெற்று முறைகேடாக காணிகளை கொள்வனவு செய்த விடயங்கள் எல்லாம் பசில் ராஜபக்சவை துரத்துவது நீங்கள் அறிந்த விடயம். இப்போது இன்னொரு முக்கியமான வழக்கு, அதாவது ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பான பரப்புரை நடவடிக்கைகளுக்காக பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கில் இவர் சிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த வழக்கின் பசில் ராஜபக்சவோடு குற்றச்சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் ரூமி ஜாஃபரும் சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணரட்னாவும் நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில்தான் பசிலுக்கு சர்வதேச பிடியாணை ஒன்று பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் இன்னொரு புறத்தை ஸ்ரீலங்கா அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலையின் விடயத்திலும் மேலதிகமான சில அதிர்வுகள் வருகின்றன. நேற்று செய்தி வீச்சு ஊகித்ததைப் போலவே தடுப்பு காவலில் சாலே துன்புறுத்தப்பட்டாரா என்பதை ஆய்வு செய்ய மனநல நிபுணர்கள் உட்பட்ட 5 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவ குழுவை அமைக்குமாறும் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த குழு கொழும்பு போதனா மருத்துவமனையில் வைத்து சாலையை மருத்துவ பரிசோதனை செய்து அந்த மருத்துவ அறிக்கையை அடுத்த நீதிமன்ற அமர்வில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி நேற்று ஒரு கராரான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். இந்த உத்தரவு வந்தது தெரிந்ததுமே இதற்காக காத்திருந்தவர்கள் போலவே சாலை ஆதரவு கொடிபிடித்து கடந்த ஓரிரு நாட்களாக போராடிய
கடும்போக்காளர்கள் தமது போராட்ட கடையை தற்காலிகமாக மூடி கிளம்பிவிட்டார்கள். இனிமேல் சாலையும் தனது உண்ணாநிலை போராட்டத்தை கைவிடக்கூடும். ஏனென்றால் இவ்வாறான ஒரு முடிவை பெறுவதற்காகத்தான் இவ்வாறான மெகா நடிப்புகள் மற்றும் ஆதரவு போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டபடியே நீங்கள் அறியக்கூடியபடியே. ஒருவேளை இந்த மருத்துவக்குழு தனது ஆய்வுகளில் காவலில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் சுரேசாலை மனரீதியில் துன்புறுத்தப்பட்டார் என்ற ஒரு முடிவை எடுத்து அதனை அறிக்கையாக சொன்னால் அது சாலைக்கு பிணியை வழங்கக்கூடிய ஒரு முடிவை வழங்கும் என்பதும் ஊகிக்கத்தக்கது. அதே போல சில வேளைகளில் இந்த மருத்துவக் குழுவின் அறிக்கையின் முடிவு சாலை மனரீதியில் காவலில் இருந்தபோது துன்புறுத்தப்படவில்லை என்ற முடிவை வெளிப்படுத்தினால் இந்த நடிப்புகளின் 2.0 காட்சிகளையும் போராட்டங்களையும் எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். ஆனால் அரசாங்கமோ சுரேசாலை ஈஸ்டர் தாக்குதல்களை நடத்த சதி செய்தமைக்கு போதுமான மற்றும் நம்பகரமான ஆதாரங்கள் புதிதாக கிட்டியுள்ளதாக நேற்று சொல்லியுள்ளது. 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 3 வார காலத்துக்கு முன்னர் சாலையின் சதித்திட்டத்தில் ஒரு இரகசிய நடவடிக்கை நடைபெற்றமைக்கான முக்கிய ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றும் ஒரு தகவலை பரபரப்பாக வெளியிட்டார். குறிப்பாக நீர்கொழும்பு கட்டுவப்பட்டி தேவாலயம் குறித்த முக்கியமான உளவு தகவல்களை சேகரித்துக் கொள்வதற்காக சாலையின் வழிகாட்டலில் 4 முஸ்லிம் நபர்கள் அமர்த்தப்பட்ட விடயம் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. இந்த 4 முஸ்லிம்களில் முக்கியமான ஒருவரின் புகைப்படத்தை ஒரு சாட்சி அடையாளம் காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட அரசாங்கம் குறித்த நபர் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னர் தலைமறைவாக இருந்து வருவதால் அவர் மாட்டுப்பட்டால் சாலே உறுதியாக இந்த சதியில் மாட்டுப்படுவார் எனவும் நேற்று சொல்லிக் கொண்டது. இதற்கிடையே முன்னாள் அரசியல் கைதியான தேவதாசன் கனகசபை தன்னை விசாரணை செய்த சாலை ஒரு கட்டத்தில் அவிசாவளையில் பிணமாக கிடப்பாய் என தன்னை மிரட்டிய விடயத்தையும் தனது முகநூலில் பகிர்ந்திருக்கின்றார். 2008 ஜூன் 14 கொழும்பில் வெள்ளை வாகனம் மூலம் கடத்தப்பட்ட தான் இரகசிய இடம் ஒன்றில் அடைத்து வைத்து துன்புறுத்தப்பட்ட போது தான் கைதாகி 4 நாட்கள் கழித்து ஜூன் 18 அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய ஒருவர் தன்னை வந்து சந்தித்து பேசியதாகவும் அவர் கூறுகின்றார். தான் கடத்தப்பட்ட செய்தி ஊடகங்களில் வந்துவிட்டதால் இனிமேல் தன்னை சும்மா விட முடியாது என்பதால் தற்கொலை அங்கி தொடர்பான ஏதேனும் ஒரு சம்பவத்தை கூறி பொய்யாக குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் உயிருடன் விட முடியும், இல்லையென்றால் அன்றிரவே அவிசாவளையில் ஒரு பாலம் ஒன்றின் கீழ் உருத்தெரியாத உடலமாக உன்னை வீசி விடுவார்கள் என்பதாக அவர் சொல்லிக் கொண்டதாகவும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தனக்கு முடிவை சொல்லின சாலை தன்னை மிரட்டிய விடயத்தையும் அவர் முகநூலில் பகிர்ந்திருக்கின்றார். ஆக மொத்தம் சாலை ஒரு தியாகி, அவர் யாரையும் துன்புறுத்தவில்லை, நாட்டுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வழங்கிய ஒருவர் என அவரது ஆதரவு தளத்தில் சொல்லப்பட்டாலும் பொய்யாக ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவிசாவளையில் மதகு ஒன்றின் கீழ் உருத்தெரியாத உடலமாகி உன்னை வீசிவிடுவோம் என ஒரு தமிழரை அவர் மிரட்டிய கதைகளெல்லாம் இப்போது அவரால் அனுபவப்பட்டவர்களின் ஆதார செய்திகள் ஊடாக வருகின்றன. இதேபோல 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கப்பம் கோருவதற்காக செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த 8 தமிழர்களையும் 3 முஸ்லிம்களையும் கடத்தி காணாமல் ஆக்கிய திகில் சம்பவம் தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதியும் அட்மிரலுமான ரவீந்திர விஜயகுணவர்தனாவை ஒரு சந்தேக நபராக அதிகாரபூர்வமாக நேற்று நீதிமன்றம் அறிவித்திருப்பதால் அடுத்த மாதம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய ஒரு நிலைமையும் உருவாகியுள்ளது. நீதிமன்ற அதிகாரிகள் இவருக்கு இந்த அழைப்பாணியை அனுப்பியுள்ளார்கள். கடத்தப்பட்ட இந்த தமிழ் பேசும் இளையோரை திருமணையில் உள்ள கன்சைட் முகாம் மற்றும் அது சார்ந்த பாதாள அறைகள் கொழும்பில் உள்ள கடற்படை தளங்களில் இரகசியமாக தடுத்து வைத்திருந்த பின்னர் அவர்களை கொலை செய்து உடல்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அழித்த இந்த குரூரத்தின் முக்கிய சந்தேக நபராக நேவி சம்பத் என அறியப்படும் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி உள்ள நிலையில் அந்த ஹெட்டியாராச்சிக்கு ஒரு பாதுகாப்பான கடற்படை இல்லத்தில் அடைக்கலம் கொடுத்து பின்னர் அவர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்செல்ல 5 லட்சம் ரூபாயும் வழங்கிய குற்றத்தில் இப்போது அட்மிரல் விஜய குணரத்னா அழைக்கப்படுகின்றார். 2006 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ் ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் இந்த சந்தன ஹெட்டியாராச்சி குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபர் என்பது நீங்கள் அறிந்த விடயம். கொழும்பின் கங்காராம பகுதியில் உள்ள கடற்படையின் உளவுத்துறை பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளால் ரவிராஜ் கொலை திட்டமிடப்பட்டதாகவும் ரவிராஜ் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் குற்றவாளிகள் நேரடியாக அதே கடற்படை பணியகத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் ரவிராஜ் விசாரணையில் ஒரு சாட்சியம் அளித்திருந்தார். அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ச இந்த கொலையை பற்றி அறிந்திருந்ததாகவும் கருணாவுடன் தொடர்புடைய சில குழுக்களுக்கு 50 மில்லியன் ரூபாய் பணம் வழங்க கோட்டாபாய ஏற்பாடு செய்திருந்ததாகவும் சாட்சிகள் எல்லாம் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் சந்தன
ஹெட்டியார் ஆட்சியை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் அவரை பாதுகாக்க வேண்டும் என கடற்படை தலைமையகத்திற்கு அப்போதைய தளபதியான அட்மிரல் ரவீந்திர குணரத்ன ஒரு தகவல் அனுப்பிய விடயங்கள் எல்லாம் பகிரங்கப்பட்டிருந்தன. மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் இந்த அட்மிரல் 2018 நவம்பரில் கைது செய்யப்பட்ட போதிலும் 2018 டிசம்பரில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் 2024 அப்போதைய சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னத்தின் பரிந்துரையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டன. எனினும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் சார்பில் வழக்கறிஞர் அச்சலா செரிவரத்ன இந்த விடுதலையை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில்தான் அட்மிரல் விஜயகுணரத்னாவை மீண்டும் ஒரு சந்தேக நபராக குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் அடுத்த மாதம் 27ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் தோன்றுமாறு நேற்று நீதிமன்றத்தில் படிப்புரை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கையின் போதைப்பொருள் மாபியா வலையமைப்பில் உள்ள 3 உட்பட்ட 7 பேரை இந்த வாரம் குவைத் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தூக்கியுள்ளனர். இந்த குழுவில் 3 இலங்கையர்கள், 2 குவைத்தியர்கள், 1 இந்தியர் இருப்பதாகவும் குவைத் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே போதைப்பொருள் கடத்தல் உட்பட்ட பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட பௌத்த பிக்குகள் மீது அவர்களின் பிறப்பு சான்றிதழ்களில் குறிப்பிட்டப்பட்ட பெயர்களில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதாவது பிக்குகளின் இந்த அடைமொழிகள் இல்லாமல் அவர்களது சொந்த பெயரில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும், ஆனால் அதற்கு முன்னர் அவ்வாறான பிக்குகள் துறவரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பௌத்த பீடங்களிடம் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் கோரியிருக்கின்றார். பிக்குகளாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவதால் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விவாதம் செய்வதற்காக பௌத்த குருமார் அண்மையில் சட்டமா அதிபரை சந்தித்த போது இந்த டீல் எட்டப்பட்டது. ஒரு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் ஒரு பிக்கு கைது செய்யப்பட்டால் அவர் தனது துறவரத்தை களைவதற்கான நகர்வுகளை எதிர்த்து கொண்டால் அவர் சார்ந்த பிரிவின் தலைவர் ஒழுங்குமுறை விதிப்படி செயற்பட வேண்டும். அதாவது பௌத்த பீடங்கள் இதில் செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர் கட்டாயமாகவே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பதில் சட்டமா அதிபர் இறுக்கமாக இருக்கின்றார். இந்த விடயத்தில் தான் துறவரத்தில் இருந்து பிக்குகளை நீக்குவதற்கு, அதாவது குற்ற சந்தேக பிக்குகளை நீக்குவதற்கு பௌத்த பீடங்கள் வேறு வழியின்றி உடன்படுவதாக தெரிகின்றது. ஒருவேளை குற்ற சந்தேக நபராக இந்த குறித்த பிக்கு இல்லாவிட்டால் அவர் மீண்டும் துறவரத்தில் இணைந்து கொள்ளலாம் எனவும் இந்த டீலில் கூறப்பட்டுள்ளது. இவையெல்லாம் இலங்கை நிலவரங்கள், அரசியல் பின்னணி சார்ந்த அதிர்வுகள். அடுத்து தமிழக நிலவரங்களை கொண்டால் நேற்று காலமான தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர் இமயம் பாரதிராஜன் உடலுக்கு சென்னையில் நடத்தப்பட்ட அஞ்சலிக்கு பின்னர் அவருடைய உடல் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றுள்ளன. தேனி வத்தலக்குண்டு அருகே உள்ள அவரது பண்ணை வீட்டில் மாலை 3 மணிக்கு அவருக்கு இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றன. அரச முறையில் காவல்துறையின் அஞ்சலி துப்பாக்கி வேட்டுகள் சகிதம் இந்த இறுதி நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. பாரதிராஜாவுக்கு மரியாதை செலுத்த இன்று அனைத்து திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகளும் தமிழகம் தழுவிய அளவில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈழத்தமிழ் மக்கள் மீதும் தலைவர் மீதும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழர் தாயத்தை சென்று தலைவரை சந்தித்து அந்த அனுபவம் தனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து பல புதுமேடுகளிலும் நேர்காணல்களிலும் அவர் மிகவும் உருக்கமாகவும் பெருமிதத்துடனும் பகிர்ந்த நிலையில் இந்த விடயங்களின் ஒரு தொகுப்பு மிக்ஸ் அண்ட் மச்சில் காத்திருக்கிறது. அதற்காகவும் எதிர்பாருங்கள். இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜய் மீண்டும் அரச பயணமாக டெல்லியில் தங்கியுள்ள நிலையில் இன்று டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கு பெற்றுள்ளார். கடந்த மே 27 முதன்முறையாக டெல்லிக்கு முதல்வர் என்ற தகுதி நிலையில் சென்ற விஜய் அங்கு பிரதமரை சந்தித்தார், நிதியமைச்சர் சந்தித்தார். அதன் பின்னர் தமிழகம் திரும்பினார். இப்போது 2வது முறையாக 3 நாட்களுக்குரிய அரசு முறை பயணமாக நேற்று டெல்லிக்கு சென்ற முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்திருக்கின்றார். இந்த நிலையில் முதல்வர் விஜய் இந்த பயணங்களுக்கு செலவினம் இந்த தனியார் சிறப்பு ஜெட் விமானங்களை பயன்படுத்துவது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதல்வர் விஜய் அதிரடியாக தனது சொந்த நிதியிலேயே இந்த பயண கட்டணத்தை செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த செலவினம் மிகுந்த பயணங்களை ஏன் முதல்வர் செய்கின்றார் என்பது ஒரு சர்ச்சையான கேள்வியாக உலாவரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாஜகவின் பெண் நிர்வாகி குறித்து தரக்குறைவாக கருத்து தெரிவித்ததான குற்றச்சாட்டில் யூடியூபர், அதாவது சமூக வலைத்தள ஊடகரான முக்தார் கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாஜகவின் மாநில விளையாட்டுத்திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளராக இருக்கும் அலிஷா அப்துல்லாவின் இரட்டை குழந்தைகளுக்கும் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருப்பதாக யூடியூபர் முக்தார் அகமது சொல்லிய விடயமும், அதற்கு பாஜகவின் முன்னாள் பிரமுகர் திருச்சி சூர்யா உடன்பட்டு கருத்து தெரிவித்த விடயமும்
சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில்தான் சூர்யா ஏற்கனவே இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாகியுள்ள யூடியூபர் முக்தார் கர்நாடகாவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இறுதியாக ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா அதிரடி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை இனிமேல் சகல கப்பல்களுக்கு மூடப்படும் என ஈரான் அதிரடியாக இன்று அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இனிமேல் ஹோர்முஸை கடக்க முயற்சிக்கும் எந்த கப்பலும் குறிவைத்து தாக்கப்படும் என ஈரான் எச்சரித்த நிலையில் சட்டவிரோதமாக ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் தெஹ்ரான் தெரிவித்திருந்தது. ஹோர்முஸில் ஈரானிய கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் இடையே மோதல்கள் நடந்ததாகவும் தமது கடுமையான தாக்குதலால் அமெரிக்க கடற்படை நிலை குலைந்ததாகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியதாகவும் ஈரான் கூறிக்கொண்டாலும் எந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பல்களும் தாக்கப்படவில்லை என அமெரிக்க கடற்படையும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தனது நாட்டை ஈரான் கேலிக்குள்ளாக்குவதாக குற்றஞ்சாட்டிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்த உத்தரவிட்டார். இதன் பின்னர் நேற்று மாலை முதல் ஈரான் மீதான தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் இன்று அதிகாலை வேளையில் ஈரானின் பெரும்பாலான பகுதிகளில் மீண்டும் குண்டி சத்தங்கள் கேட்டன. தலைநகர் தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள அபியேக், கர்ஷா, மினாப், நசராபாத், கராச்சி உட்பட்ட பல்வேறு நகரங்களில் தெற்கே ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள சிரிக், பந்தர் அப்பாஸ், கெஷாம் மற்றும் பாரசீக வளைகுடாவின் முக்கிய எண்ணெய் மயமான கார்க் தீவு உட்பட்ட சில இடங்களிலும் அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.